அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்படியே வரும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நம்ம இப்போ புளிச்சக்கீரை தொக்கு செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? புளிச்சக்கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது குழந்தைங்களுக்கு மறக்காமல் இந்த கீரையை செஞ்சு கொடுங்க. இந்த கீரையை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கீரையை முதல்ல உப்பும் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து போட்டு அந்த தண்ணியில் ஊற வைங்க. ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அந்த கீரையை கழுவுனா கீரையில் இருக்கிற அந்த பூச்சிக்கள்லாம் மேலே இதுவாகிடும். அதை கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி வடியிட்டோம். வானலில் நல்லெண்ணெயில் சமைப்போம். இந்த கீரையை நல்லெண்ணெயில் எனக்கு தேவையான 15 மிளகா போட்டிருக்கேன். எனக்கு தேவையான கீரையான அளவை பற்றி உங்களுக்கு எவ்வளோ கீரை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாவோடைய அளவை கம்மி பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 2 பூண்டை தோலை நீக்கிட்டு தட்டி போட்டு அதை நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்கோம் இல்லையா கீரையை, அதை தண்ணி இல்லாமல் எடுத்து அதையும் நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்குங்க. அந்த கீரையிலே கொஞ்சம் தண்ணி விடும். அதிலே அப்படியே வதக்கிக்கிட்டே இருங்க. கீரையோடைய கலர் கொஞ்சம் சேஞ்சபிள் ஆகும். அப்படியே கீரை கொஞ்சம் வெந்த மாதிரி தெரியும். அப்படியே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அந்த கீரையோடைய கலர் நல்லா சேஞ்சபிள் ஆகிடும். அதை அப்படியே வச்சுருங்க. சிம்மிலே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் வைங்க. அதில் இருக்க தண்ணியெலாம் கொஞ்சம் நீத்து போகிற மாதிரி தண்ணி அதே விடும். அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா நீத்து போகிற மாதிரி வச்சுருங்க. இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் இழுக்கிற வரைக்கும் அந்த கீரை நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த கீரையை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுருங்க. அப்புறம் நம்ம மிக்சியில் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மிளகாவும் பூண்டும் அதோடு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ஃபைனாக எண்ணெய் ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் இது நீண்ட நாள் கெடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா கீரையை, அந்த கீரையை ஆற வச்ச கீரையை இந்த மிக்சி பாரில் போட்டு அதையும் அரைப்போம். அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அரைங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் நீண்ட நாள் கெடாமல் இருக்கும். இப்படி அரைச்சி வச்ச அந்த ஜாரை எடுத்துகிட்டு கிட்ட வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெயில் இது நம்ம சமைக்க போகிறோம். ஒரிஜினலான நல்லெண்ணெயை ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டை அதில் போடுங்க. இதில் புளி வேணும்னா நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் அளவு புளியவை சுட தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. அதை அப்படியே கையால் கரைச்சி நல்லா கட்டியாக பேஸ்ட் மாதிரி ஆக்கி எடுத்துகிட்டு வச்சுருங்க. அதில் இருக்க அந்த அந்த குப்பைகள்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு கொட்டைகள்லாம் எடுத்துகிட்டு அந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம எடுத்துகிட்டு இதோடு ஆட் பண்ண போகிறோம். நமக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். ஏன்னா எண்ணெய் ஊற்ற அந்த பொருள் கொஞ்சம் கெடாமல் இருக்கும். நம்ம இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணல. இது அப்படியே இருந்தால் நம்ம பிள்ளைங்களுக்கு, ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்களுக்கெலாம் தொக்கு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க, கொஞ்ச நாள் கெடாமல் இருக்கும். அவங்களும் நல்லா இரும்பு சத்து குறைபாடை நல்லா நீக்கும் இந்த கீரை. இங்கே பாருங்கள், புளி பேஸ்ட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பேஸ்ட் எடுத்துகிட்டு இதோடு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா இந்த கீரையை நல்லா இந்த தொக்கை என்ன பண்ணுங்கள், வதக்குங்க. நம்ம ஊற்றின எல்லா எண்ணெயும் இதில் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா இது பண்ணுவோம். இங்கே பாருங்கள், மேலே நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்படி செஞ்சால் தான் இந்த தொக்கு நீண்ட நாள் கெடாமல் இருக்கும். இது நல்லா குழந்தைங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடை நல்லா நீக்கும் இந்த கீரை. அதனால் இந்த கீரையை கண்டிப்பாக சமைச்சு கொடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.